செவ்வாய்க்கிழமை காலையிலங்க. காலையில எந்திரிச்சு வந்ததுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து பருப்பு வேக வச்சுட்டாங்க. என்னதான் குழம்பு வைக்கிறதுனே குழப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு பருப்பு மட்டும் வேக வச்சிருந்தாங்க. டீயும் வச்சுட்டாங்க. இனி வந்து அத வடிகட்டி குடிக்கணும். காயெல்லாம் பார்த்தீங்கன்னா, வாழைக்காய், கத்திரிக்காய், அரசாணிக்காய், பீர்க்கங்காய் எல்லா காயுமே இருக்கு. காய் இத்தன காய் இருந்தாலுமே என்ன பண்ணுறதுன்னு யோசனையா இருக்கு. காய் இல்லன்னா இல்ல அப்படிங்கிற மாரி யோசனையா இருக்கு. அக்கா வந்து ஒரு 2, 3 நாள் அம்மா வீட்ல இருந்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். தம்பி பார்த்தீங்கன்னா, நேரத்திலேயே எந்திரிச்சிருந்துங்க. அவன் எந்திரிச்சு தான் வந்து எங்களவே எழுப்பி விடுறது சொல்லப்போனா. அவன் எந்திரிச்சு எல்லாம் அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு கை கால் ஆட்டி விளையாண்ட்டு இருந்தான். அம்மாவுமே வாசல்ல வந்து கோலம் போட்டிருந்தாங்க. அப்புறம் 2 பேருமே கிச்சனுக்குள்ள வந்துட்டோம். நான் வந்து பாத்திரம் வந்து கழுவிட்டு இருந்தேன். அம்மா வந்து சைட்ல வந்து சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அக்காவுமே வந்து பொரியலுக்காக காய் எல்லாமே கட் பண்ணி குடுத்துட்டு இருந்தா. இந்த கேப்ல இந்த சார் பார்த்தீங்கன்னா, நான் தவள ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ 9 மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நல்லாவே தவள ஆரம்பிச்சுட்டான். அம்மா வந்து சத்து மாவு ஜலிச்சுட்டு அவனுக்கு வச்சிருந்தாங்க. அத வந்து பாக்கெட் எடுத்து கீழ கொஞ்சம் கொட்டி விட்டுட்டான். ஸோ வந்துட்டு இப்படி தான் இதெல்லாம் லஞ்ச் நான் எடுத்துட்டு போயிருந்தேன். பாவக்காய் பொரியல், பீர்க்கங்காய் பொரியல்,